வெல்கம் மை டியர் டீம்மேட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பாக்குறது டாப் 10 மைலேஜ் கொடுக்குற கார்களை பத்தி. காரோட மைலேஜ் இவ்வளவு இம்பார்ட்டன்டா பார்க்க போகுதுன்னா இது எல்லா கண்ட்ரிலும் இருக்கா அப்படின்னா நம்ம இந்தியன் ஆட்டோமொபைலை பொறுத்தளவுக்கு இந்த மைலேஜ்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. பெரும்பாலும் கார் வாங்குறவங்க அது 5 லட்ச ரூபா காரா இருந்தாலும் சரி இல்ல 50 லட்ச ரூபா காரா இருந்தாலும் சரி மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியால இறக்குமதி பண்ணி தான் ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பதான் ஹைபிரிட் இவி கார்ஸ்னு வருது. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இப்ப வரைக்கும் மைலேஜ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தது. ஒரு காலத்துல மாருதி கார் மட்டும்தான் மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அது இப்ப வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஆனா இப்ப காம்படிஷனுக்கு வர்ற எல்லா கார்ஸுமே மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு சில டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதனால் வரைக்கும் வந்துட்டு இருந்த பிளாட்ஃபார்மை மாத்தி புது டெக்னாலஜில பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஹைபிரிட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. வண்டியோட வெயிட்டை ரெடியூஸ் பண்றாங்க. கார்பரேட்டர் இன்ஜின்ல இருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனா கொண்டு வராங்க. 4 சிலிண்டர் இந்த இன்ஜினை 3 சிலிண்டரா கொண்டு வராங்க. இந்த மாதிரி புதுசான டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் மைலேஜ்ல யார் வின்னர் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது எந்த கார் பெஸ்ட்ங்கிறத விட எந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்கும், அதுவும் நீங்க குறைஞ்ச செலவுல நல்ல மைலேஜ் கொடுக்குற காரை ஃபைனலா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோவோட மோட்டோ. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு நிறைய வீடியோ போடணுங்கிற மோட்டிவேஷனை கொடுக்குது. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்பினீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாக்குற காரு கியாவோட சோனட். இதுவும் ஹுண்டாய்க்கு ஈக்குவலண்டா எல்லா ஃபீச்சர்ஸுமே பேசிக் மாடல்ல கொடுத்துறாங்க. இருந்தாலும் இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி 45 லிட்டர் வருது. இதுல பெட்ரோல் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க மைலேஜ் பெருசா எதிர்பார்க்க முடியாது. நிறைய கஸ்டமருக்கு சிட்டிக்குள்ள ஒரு 8 10 தான் கிடைக்குது. ஹைவேஸ்ல 14-15 தான் கிடைக்குது. ஆனா இதுல டீசல் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது. இதே டீசல் வேரியன்ட்ல 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் 115 பிஹெச்பியும் 250 நியூட்ரல் டார்க்கும் கிடைக்குது. இதுல ரியல் டைம் மைலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 18 கிலோமீட்டர் டீசலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதே பெட்ரோல் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. இந்த காரோட விலை 13 லட்ச ரூபாய் ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் முடியுது. பேஸ் மாடல் கார் கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். ஆனா டாப் மாடல் கார் ஏன் 20 லட்ச ரூபாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டாவதா பார்க்க போற காரு டாட்டாவோட நெக்ஸான். இந்த வண்டி 2017 லான்ச் ஆச்சு. இந்தியால வந்த கார்ல குளோபல் என்கேப்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் இதுதான். இந்த கார் பெட்ரோல்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 12 13 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்கும். ஆனா டீசல் வேரியன்ட்ல முன்னாடி 1.5 லிட்டர் டீசல் கொடுத்துட்டு 110 பிஹெச்பி கொடுத்தாங்க. ஆனா இப்போ 115 பிஹெச்பியா பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல் டைம்ல இந்த காரோட மைலேஜ் 20 22 கிலோமீட்டர் வரை கிடைக்கும். இதுவே நீங்க எக்கனாமிக் மோட்ல போட்டு ஓட்டிங்க அப்படின்னா 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க ஸ்மூத்தா டிரைவ் பண்ணணும். அதுக்கு இந்த வண்டியோட டார்க் 260 நியூட்டன் மீட்டர் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி 44 லிட்டர் வருது. ஹைவேஸ்ல நீங்க ஓட்டுற மாதிரினா உண்மையிலேயே ஒரு நல்ல சாய்ஸ் தான் இந்த வண்டி. அதுவும் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு தூரம் லாங் போனாலும் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும். இதுலயே 3 டிரைவ் மோட் இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபன் டு டிரைவ் கிடைக்கும். ஆனா மைலேஜ் ஒரு 17-18 வரைக்கும் தான் கிடைக்கும். இதுவே சிட்டி மோட்ல போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா 20-22 வரைக்கும் கிடைக்கும். எக்கனாமிக் மோட்ல மைல்டான ஏசி எக்கனாமிக் ஏசியும் போட்டு ஓட்டுனீங்கன்னா 22-24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது ஹுண்டாயோட வென்யூ. இந்த வண்டி கிட்டத்தட்ட கிரீட்டாவுக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் இந்த காம்பாக்ட் எக்ஸ்யூவி செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னே சொல்லலாம். இந்த வண்டியோட பவர் 100 பிஹெச்பி கொடுக்குறாங்க. இந்த வண்டி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்திருந்தாலுமே அரை மைலேஜ் பொறுத்தவரை 23 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிளைம் பண்றாங்க. ஆனா நமக்கு ரியல் டைம்ல 18-19 கிலோமீட்டர் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வண்டியுமே டீசல் டேங்க் 45 லிட்டர் கொடுக்குறாங்க. இதுலயுமே டீசல் வேரியன்ட்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. டாடா நெக்ஸான்லயும் ஹுண்டாய் வென்யூலயுமே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அது டீசல்ல கொடுக்குறாங்கன்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நாலாவதா பார்க்க போற காரு மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா. இந்த வண்டியில 2 இன்ஜின் இருக்கு. அதாவது ஸ்ட்ராங் ஹைபிரிட், மைல்ட் ஹைபிரிட். மைலேஜ் பத்தி பேசும்போது மைல்ட் ஹைபிரிட பத்தி பேச முடியாது. அதனால ஸ்ட்ராங் ஹைபிரிட பத்தி தான் பேச போறோம். இந்த வண்டியில அராய் மைலேஜோட ரெக்கமெண்டேஷன் 27.9 கொடுக்குறாங்க. ஆனா ரியல் டைம்ல 22 கிலோமீட்டர் மைலேஜ் அதுவும் பெட்ரோல்ல கொடுக்கும். ஏன்னா இந்த வண்டியில டீசல் வேரியண்டே கிடையாது. ஸ்ட்ராங் ஹைபிரிட், மைல்டு ஹைபிரிட் 2 வேரியன்ட் தான் இருக்கு. இதுல இன்னொன்னு நீங்க மைல்டு ஹைபிரிட்டோட ஸ்ட்ராங் ஹைபிரிடுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதையும் மைண்ட்ல வச்சு. இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி 45 லிட்டர். இந்த வண்டியோட பவர் 103 பிஹெச்பி கொடுக்குறாங்க. ஆனா சின்ன வண்டிக்கு கூட இப்ப 100 பிஹெச்க்கு மேல கொடுக்குறாங்க. ஆனா இந்த வண்டிக்கு 103 பிஹெச்ங்கிறது ரொம்ப கம்மி. பெட்ரோல்ல இனிஷியலான பிக்கப்பும் ஹைவேஸ்ல ஓட்டும் போதுமே ரொம்ப லாகிங் இருக்கிறது இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டார்க் பவருமே 137 NM டார்க் தான் கொடுக்குறாங்க. அதுவுமே ரொம்ப கம்மி. வண்டி இவ்வளவு பெருசா இருந்து பவர் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த வண்டியில கொடுத்துருக்கிற கியர் பாக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். லாங் ரைடுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வண்டியில 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஆனா லாங் ரைடு போகிறவங்களுக்கு இன்ஜினோட ஸ்மூத்னஸும் கிளச்சோட ஸ்மூத்னஸும் டயர்ட் ஆகாம கொண்டு போய் சேர்க்குங்கிறது உறுதி. அடுத்து 5வதா பார்க்க போற காரு, நான் எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் மைலேஜ்ல நான் தான் கிங்னு சொல்ற டொயோட்டாவோட இன்னோவா ஹை கிராஸ் தான். ஒரு 2000 சிசிக்கு மேல இருக்கிற கார்ல அதிகமா மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் கார் இந்த டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸ் தான்.
இந்த வண்டி மோனோகார் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. இதுலயும் ஸ்ட்ராங் ஹைபிரிட், மைல்டு ஹைபிரிட்னு 2 வேரியன்ட் இருக்கு. இதுலயும் இந்த ஸ்ட்ராங் ஹைபிரிட்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா 4 இருந்து 5 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதையும் மறந்துடாதீங்க. இந்த வண்டியில டீசல் வேரியன்ட் கிடையாது, ஏன்னா ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுக்கறதுனால. ஹைபிரிட் டெக்னாலஜினா நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு என்னன்னா, வண்டி இன்ஜின் ரன்னிங்ல இருக்கும் போதுமே ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி சார்ஜ் ஆகி பேட்டரியோட பவரும் இன்ஜினோட பவரும் சேர்ந்து ஒர்க் ஆகுறதா இந்த மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜி. இதை பத்தி இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன், ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த வண்டிக்கு அராய் மைலேஜ் 23 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. ஆனா ரியல் டைம்ல 18 இருந்து 19 கிலோமீட்டர் கண்டிப்பா. ஒரு பெட்ரோல் இன்ஜின்ல இவ்வளவு பெரிய வண்டிக்கு மைலேஜ் 18 கொடுக்கறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதனாலதான் இந்த எம்பிவி செக்மெண்ட்ல இந்த வண்டி இப்போ வரைக்கும் நம்பர் 1ல இருந்துட்டு இருக்கு. இந்த வண்டி எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு டேங்க் ரொம்ப பெருசு. 52 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. ஆனா இந்த வண்டியோட விலையும் 30 லட்ச ரூபாய் தாண்டி போகுது இந்த ஹைபிரிடோட வண்டி. அடுத்ததா 6வதா பார்க்க போற காரு இந்தியாலேயே மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் கார் தான். அதாவது மாருதி கம்பெனி கொடி கட்டி பறந்த காலத்திலேயே நானும் காம்படிஷனுக்கு இருக்கேன், அதுவும் நல்ல மைலேஜ் பெரிய காரு செடான் டைப்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த கார் தான் இந்த ஹோண்டா சிட்டி கார். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள ஹைபிரிட் கொண்டு வந்தது அவங்க தான். ஆனா இருந்தாலும் பெரிய அளவுக்கு தெரியவே இல்லை. டொயோட்டாவுக்கும் ஹோண்டாவுக்கும் பெரிய போட்டியா இருந்தது இந்தியாவுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரது. இந்த ஹோண்டா சிட்டில லித்தியம் அயன் பேட்டரியும் இன்டர்னல் கமர்ஷியல் இன்ஜினும் சேர்ந்து இந்த வண்டிக்கு அதிகமான மைலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹோண்டா இந்தியால இப்போ டீசல் வண்டி எல்லாமே நுப்பாடிட்டாங்க, ஹைபிரிட் கார்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நார்மல் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே அராய் கொடுக்குற மைலேஜை விட நம்மளோட ரியல் கண்டிஷன்ல கம்மியா தான் கொடுக்கும். ஆனா இந்த வண்டி அப்படியே ஆப்போசிட். அராய் மைலேஜ் 23.6 கொடுக்குறாங்க. ஆனா இந்த வண்டி ரியல் டைம்ல 24 கிலோமீட்டர் கொடுக்குது பெட்ரோல் இன்ஜின்ல. இந்த வண்டிக்கு ஃபியூல் டேங்க் 40 லிட்டர் கொடுக்குறாங்க. ஏழாவதா பார்க்க போற காரு ஹுண்டாயோட கிரெட்டா. இது கிட்டத்தட்ட நிறைய ஜெனரேஷன் தாண்டி வந்துருச்சு. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இதுதான் டாப். இந்த கார் தான் மார்க்கெட் லீடராகவே இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த வண்டியோட மைலேஜ் மட்டும் கிடையாது, இவங்க அப்டேட் பண்ணி கொடுக்குற நிறைய ஃபியூச்சர் தான். இந்த வண்டியில கொடுக்குற ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல மைலேஜ் கம்மியா தான் இருக்கும். ஆனா மேனுவல்ல அதிகமான மைலேஜ் கொடுக்குது. இந்த வண்டியில பெட்ரோலை நீங்க எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா பெட்ரோலோட மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா டீசல் இந்த வண்டி எடுத்துட்டீங்க 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குற மைலேஜ் அரை 21 கொடுக்குறாங்க. ஆனா ரியல் டைம்ல 18 இருந்து 19 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இதுவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிங்கிறதுனால இந்த வண்டியோட மைலேஜ் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி 50 லிட்டர். ஆனா 2013ல வந்த கிரெட்டாவுக்கும் இப்போ 2024ல வர கிரெட்டாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. சிசியை குறைச்சிட்டாங்க, வண்டியோட வெயிட்டை குறைச்சிட்டாங்க, ஃபியூச்சரை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா விலை கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் விலை ஏறி இருக்கு. இது சம்பந்தமா ஒரு வீடியோ தனியா நான் போட்டிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கங்க. எட்டாவதா பார்க்க போற காரு டொயோட்டாவோட அர்பன் குரூசர். என்னதான் மாருதில இருந்து காரை வாங்கி எக்ஸ்ட்ரா பாடி ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கிளாடிங் எல்லாம் கொண்டு வந்து இவங்களோட லோகோ போட்டு கொண்டு வந்தாலும் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணது இந்த வண்டியோட ரோட் பிரசன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற சில யூனிக்கான கலர்ஸ் வண்டியோட ரோட் பிரசன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டியில கொடுத்துருக்க இன்ஜின் 4th ஜெனரேஷனோட ஹைபிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலே லித்தியம் அயன் பேட்டரியும் இன்டர்னல் கம்பர்ஷனல் இன்ஜினும் சேர்ந்து ஒர்க் ஆன்றதுனால இந்த வண்டியோட ரியல் டைம் மைலேஜ் உண்மையிலேயே மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். இந்த வண்டியில 80 PHP பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. மாருதியில முன்னாடி இருந்த 4 சிலிண்டர் இன்ஜின் எல்லாம் மாத்திட்டு இப்ப 3 சிலிண்டர் இன்ஜின் கொண்டு வந்துட்டாங்க. மாருதி டொயோட்டோ கொலாபரேஷன் பண்ணி 4 சிலிண்டர் கொண்டு வந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் இப்போ 3 சிலிண்டர் இன்ஜின்ஸா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரோட டாக்ஸோட பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி. வண்டியோட அராய் மைலேஜ் 27 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஆனா ரியல் டைம்ல லோக்கல் ஓட்டினீங்கன்னா 20 கிலோமீட்டரும், ஹைவேஸ்ல 22 கிலோமீட்டரும் மைலேஜ் கொடுக்கும். காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது மிட் சைஸ் எஸ்யூவில ஹையஸ்ட் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்றது இந்த வண்டி தான். 9ஆ பார்க்க போற வண்டி டாடாவோட அல்ட்ராஸ். இந்த வண்டியிலுமே பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருப்பாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியரா தான் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. ஆனா இந்த வண்டியில டீசல் இன்ஜினோட பவர் உண்மையிலேயே நல்லா தெரிக்க விடும். ஏன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த வண்டியில தான் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல எந்த கார்லயுமே டீசல் வண்டியே இல்ல. ஏன்னா பலேனோ எடுத்துக்கலாம், இல்ல i20 எடுத்துக்கலாம். செக்மெண்டோட காம்படிட்டர் யாருக்கிட்டயுமே இந்த மாதிரி 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கிடையாது. அப்படிங்கும்போது இதுதான் மார்க்கெட் லீடராகவும் இருக்கு. அதே மாதிரி இதோட எராய் மைலேஜ் 25 கொடுக்குறாங்க. ஆனா ரியல் டைம்ல உங்களுக்கு 20ல இருந்து 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறதையும் மறந்துடாதீங்க. முக்கியமான ஒரு பிராண்டை விட்டுருக்கோம், அதுதான் மஹேந்திராவோட 3XO. இந்த 3XOவும் டாடாவோட நெக்ஸான், ஹுண்டாயோட வென்யூவோட காம்படிட் பண்ணுது. இந்த வண்டியுமே டீசல் இன்ஜின்ல 1.5 லிட்டரோட PHPயும் அதிகமா கொடுக்குற ஒரே கார் இந்த கார் தான். இந்த செக்மெண்ட்ல நல்லா பவர்ஃபுல்லான கார்னு சொல்லலாம். அப்படி இருந்துமே அராய் மைலேஜ் 24 கொடுத்தாலுமே ரியல் டைம்ல 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நல்லா நீங்க ஓட்டுனீங்க, மோட் கரெக்டா நீங்க போட்டு ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா 24 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த டீசல் இன்ஜின்ல கிடைக்கும். இதுல நான் சில காசை மிஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இன்னும் நிறைய கார்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதனால. எக்ஸாம்பிளுக்கு டொயோட்டோவோட கிளான்சா, மாருதியோட பலேனோ, ஹூண்டாயோட வெர்னா, இப்போ நியூவா லான்ச் இருக்கிற நியூ டிசைர், இது எல்லாமே 23-27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. ஆனா இந்த கார் எல்லாமே கவர் பண்ணல. இதுல நான் ஏதாவது காரை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல இதெல்லாமே கவர் பண்ணிடலாம். என்ன கார் வச்சிருக்கீங்க, அது பெட்ரோலா டீசலா, உங்களோட ரியல் டைம் மைலேஜ் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் படிக்கிற நிறைய பேருக்கு அது பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பாய் கைஸ், சராங்கே.